சுகர், முட்டை, மைதா, ஓவன் இல்லாமல் ஹெல்த்தியான ப்ளம் கேக். ஒரு கைப்பிடி கருப்பு திராட்சை, நார்மல் திராட்சை, டூட்டி ஃப்ரூட்டி, வெள்ளரி விதை, உலர் அத்திப்பழம், பாதாம். இது நம்ம வீட்லேயே பழுத்த ஒரிஜினல் செரி பழம். அரை கப் ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன ஜூஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது 2 மணி நேரத்துக்கு ஊறட்டும். 1 கப் பால் சேர்த்து 1 கப் கட் பண்ண பேரிச்சம்பழம். பால் சுண்டி குழஞ்சி வரணும். இதை மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு ஏலக்காய், சின்ன பட்டை, 3 கிராம்பு, ஜாதிக்காய் சேர்த்துக்கலாம். நான் ஜாதி பத்திரி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு 1/4 கப் தேங்காய் எண்ணெய், ஊற வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸோட மிக்சியில் அரைச்சதை சேர்த்து பேனில் 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்து இது ஜஸ்ட்டு கரைஞ்சா போதும். கரைச்சி வச்ச நாட்டு சர்க்கரையை சேர்த்து 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 கப் கோதுமை மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு பவுலில் அரை கப் பால் சேர்த்து 2 ஸ்பூன் வினிகர் சேர்த்து, இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். இந்த வினிகர் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு, எனக்கு கொஞ்சம் பால் தான் தேவைப்பட்டுச்சு. என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். கேக் டின் எடுத்து சுற்றிலும் தேங்காய் எண்ணெய் நல்லா தடவி விட்டு இதை அப்படியே சேர்த்து இது மேலே என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ தூவிக்கலாம். நம்ம விருப்பம்தான். அடுப்பில் அடிகனமான பாத்திரம் வச்சு ஸ்டாண்ட் ஒன்று வச்சு இது ரெடி பண்ணி 10 நிமிஷத்துக்குள்ளேயே வேக வச்சிடணும். அப்போ தான் கேக் ப்ளஃபியாக வரும். இது கேஸ்கட் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் 40லேருந்து 45 நிமிஷத்துக்கு வேகணும். டேட்ஸோட நேச்சுரல் ஸ்வீட்னஸ் செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். வேறு லெவல்.